நம்ம என்ன பண்ணுறோம், இட்லி ஊற்ற போகிறோம். ஒரு இட்லி ஊற்றி வச்சு சட்னி ரெடி பண்ணுறோம். ஏன்னா ட்ரெயின்லலாம் போய் வாங்கி நிற்க முடியாது, அது சாப்பாடு நல்லா இருக்கான்னு தெரியல. நம்ம எப்போ வெளில போனாலும் வீட்டிலேருந்து ரெடி பண்ணிடுறது அதான் நம்ம நல்லது. நம்ம இப்போ தான் வீட்டில் செஞ்சு போது தான் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, எந்த ப்ராப்ளமும் வராது. இது நம்ம வீட்லேயே அரைச்ச மாவு, சோடா போயிடலாம் எதுவுமே எப்பவும் போட மாட்டாங்க. ஏன்னா இப்போ பையன் சாப்பிட்றதுனால கடையில் மேக்ஸிமம் கடையிலாம் போடுவாங்க, வீட்டுக்கு போட தேவையில்லை. சோடா கூட கொஞ்சம் நல்லா பண்ணு மாதிரி உப்பிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. நமக்கு அது வீட்டுக்கு உங்களுக்கு தேவையில்லாமல் நேச்சுரலாகவே அரிசி, உளுந்து, வெந்தயம் கூட உடம்பு நல்லது. அவ்வளோதாங்க. நமக்கு வந்து ஒரு 6 இட்லி போதும். முட்டைப்பா கொடுத்தோம்னா சாப்பிடலாம். இட்லி ஊற்றி வச்சு இட்லி ஊற்றி வச்சா மூடி போட்டு ஒரு 15-20 நிமிஷம் வந்தால் போதும். சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு 5 வரமாக வளர்த்துருக்கேன். அதை வச்சு தான் இன்றைக்கி கார சட்னி பண்ண போகிறோம். நம்ம தக்காளி கட் பண்ணி தக்காளி, 4 பல் பூண்டு, 5 வரமிளகா, இது கூட உப்பு சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு கம்மியாக போடலாம். இப்போ நம்ம தான் அரைச்சிடலாம். நல்லா போடாச்சு. இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். வரைக்கும் நேரம் அரைச்சாச்சு. நம்ம வந்து தாளிக்கணும். அதே தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஃபேன் வச்சாச்சு. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்ற நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஊற்ற தாளிக்க போகிறோம். இட்லி பாருங்க, 5 நிமிஷம் எடுத்துடலாம். ஃபேன் சூடாகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இப்போ 2 ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமே கொஞ்சம் கருவேப்பிலை போடணும். இப்போ சட்னியை ஊற்றிட்டு பச்சை வாசனை வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இப்படி கிளைய விட்டோம்னா இந்த வெங்காய தக்காளி வாடை போயிடும். சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லி, தோசை சூப்பராக சாப்பிட அவ்வளோ அருமையான இருக்கும். இந்த தஞ்சாவூர் கடப்பை சட்னிம்பாங்க, கார சட்னிம்பாங்க. எங்கள் ஊர் சைடில் கார சட்னி பாருங்க. இது கூட வந்து காஷ்மீரி மிளகாய் சேர்த்தா கொஞ்சம் சிவப்பாக நல்லா வரும். அதை நான் போடல, கரும்பு தான் போட்டிருக்கேன். சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ குளிச்சுட்டு கிளம்பணும். அருமையான கார சட்னி. எவ்வளோ இட்லி மல்லிகைப்பூ இருக்கா, வீட்டை சுட்டுறது அவ்வளோதான். குளிச்சு கிளம்ப வேண்டியதான். பால் வாங்கணும். அது பால் மீந்துருச்சு. என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் உரமா ஊற்றிச்சோம்னா ஊற்றி பிரிச்சு வச்ச வேண்டியதான். வந்து பார்த்தா தயாராகிடும். இதெல்லாம் வச்சா ரொம்ப வச்சோம்னா 2 நாள் வச்சோன்னா ரொம்ப புளிச்சிடும். அதை பிரிட்ஜில் வச்சிடலாம். கிளம்பிச்சு. இப்போ ட்ரெயின் போகணும். போகலாம். வீடை போட்டு வச்சு கிளம்பணும். பாருங்கள், புதுசாக ஒரு டிக்கெட் வாங்கிட்டோம். மாயா போகிறோம். இப்போ போகலாம். நம்ம வந்து கிளினிக் எடுத்துட்டோம். நம்ம ஸ்டெப்பில் போய்ட்டுருக்கோம். ஸ்டெப்பில் போய்ட்டுருக்கோம். ஒரு லாங்காக போய் வரணும்.
போனப்போ பையன் வந்து இதை போதான் ரொம்ப ஆசைப்பட்டான். ஆனால் கொஞ்சம் லக்கேஜ் எடுத்து போகணுமா, இதை வர முடியாது. அதனால் நாங்கள் ஃப்ரீயாக அப்படியே அங்கே லாஸ்ட்டாக போய் வந்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓசூர் டு ஆடூர் மிஸ்ஸஸும் பையனும் போட போகிறேன். ஓசூரில் இப்போ ட்ரெயின் ஏற போகிறேன், ஆடூர் போகணும். ட்ரெயினாக வெயிட்டிங். அது பாருங்க, ட்ரெயின் ஏற்போம். கொஞ்சம் சீரியஸ் கட்டிச்சு போகணும். இப்போ